முறுக்கு அவல் பொரி அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக அரைத்து விட்ட வத்தல் குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். எண்ணெய், தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, புளி கரைசல், மஞ்சள் பொடி, உப்பு, தேங்காய் துருவல். இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா எந்த காயும் போடல, வெறுமா அப்படியே புளிக்குழம்பு மாதிரி தான் இதை செய்ய போறோம். அரைச்சு விட்டு நம்ம செய்யறதுனால ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்க போகுது. வானல் நல்லா காஞ்ச உடனே இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதுல நம்ம ஃபர்ஸ்ட் தனியா ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, இது ஒரு அரை டீஸ்பூன் தான் போடுறேன் நான். அதே மாதிரி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இது வத்தல் குழம்புனால காரம் கொஞ்சம் தேவை இருக்கு. அதனால ஒரு 4 மிளகா 5 மிளகா நான் போட்டுக்கிறேன். இன்னும் காரம் வேணுங்கன்றவங்க நீங்க போட்டுக்கலாம். இதை நல்லா இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். காரம் இன்னும் ஜாஸ்தி வேணுன்றவங்க இன்னும் ஒரு 8-10 மிளகா கூட போட்டுக்கலாம் நீங்க. ஏன்னா நான் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புளியை போட போறேன் இப்போ. அதனால நான் இப்போ ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட தேங்காய் தான் போடுறோம். அதனால இன்னும் கொஞ்சம் சுவையோட இருக்கும். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நான் தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். இதே வானிலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நீங்க நல்லெண்ணெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஒண்ணும் இல்லை, நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல நான் கடுகு, அதே போல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. நிறைய வேண்டாம். வெந்தயம் வாசனைக்காக தான் நம்ம வெந்தயம் எல்லாம் போடுறது. வெந்தயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுல கொஞ்சம் பெருங்காயம், கடுகு நல்லா கொஞ்சம் திருமாறனோட இதுல நம்ம இந்த கருவேப்பிலையும் இதுல நான் போட போறேன். இந்த வத்தல் குழம்புக்கே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல நான் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி கரைச்சலும் இதுல விட போறேன் நான். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போனோம். நம்ம அதுக்குள்ள வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை முதல்ல நம்ம அரைக்கலாம். இதுல தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு முதல்ல நல்லா ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் அரையணும். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நான் திருப்பி அரைக்க போறேன். நான் இப்போ இதுலயே பாருங்க, நல்லா மைய அரைஞ்சிருக்கு. இல்ல இந்த அரைச்ச கலவையும் நம்ம இதோட தான் சேர்க்க போறோம். நான் இப்போ போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுல கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு, இந்த காரம் புளி இது எல்லாத்துக்கும் சேர்த்தா போல நம்ம உப்பு கலந்துருக்கோம். இதுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை இதுல போகணும். முக்கியமா ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு அரைச்சி விட்ட வத்தல் குழம்பு
இதுல பாத்தீங்கன்னா வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா நமக்கே தெரியும். சமைக்கும் போது நல்லா இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பிரிஞ்சு வரும் அப்படியே லேசா. இதை நான் அணைச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன். மேல கொஞ்சம் நம்ம சுத்தி கருவேப்பிலை போட்டு விட்டுங்க. சுவையான அரைத்து விட்ட வத்தல் குழம்பு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாணலில முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலில கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கடுகு திருமாறினோடனே புளி கரைசலை அதில் விட்டு புளியோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். அதுக்குள்ள அரைக்கிறதுக்காக வச்ச தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய் இதோட தேங்காயும் சேர்த்து வழுமுனா நல்லா அரைச்சிட்டு அரைச்ச கலவைய இந்த புளி தண்ணியோட கொட்டி அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனையும் இந்த அரைச்ச வாசனையும் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு எடுத்து தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சு மேல அலங்கரிக்காக கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான அரைத்து விட்ட வத்தல் குழம்பு உங்களுக்காக தயாராயிடுச்சு.